உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். பொதுவாக வந்து பாருங்க, மேஷத்துக்கு நடிக்க தெரியாது. நாசுக்கா ஹனி கோட்டட் டங்கோட பேசுறது அப்படின்றது மேஷத்தால கத்துக்க முடியாது. அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் செவ்வாய் அப்படின்றதுனால உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் உண்டு தொழில் செய்கிற இடத்துல. ஆக அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3 மற்றும் 6 அதிபன். இந்த காலகட்டத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக தொழிலில் வந்து பல யுக்திகளை கையாளுவீங்க. கடன்லேருந்து விமோச்சனம் அப்படின்றது வரும். ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பாருங்கள், மகர ராசியில் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குது. அந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, 4 கிரகங்கள் ஒன்றா கூடுது. காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் 4 கிரகங்கள் ஒன்றா வந்து சேர்றாங்க. முதல்ல வந்து பாருங்கள், ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாளில் வந்து சேர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சூரிய பகவான் மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் ஏறக்குறைய 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கார். சுக்கிரன் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். ஆக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாள் வராங்க, ஒவ்வொரு நாள் மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போகிறாங்க. இவங்க 4 பேரும் ஒரு சேர மகரத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் 18 நாட்கள். அது என்னையிலேருந்து அப்படின்னா, ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் 18 நாட்கள் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மகர ராசியில் ஒன்றா 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்கும் அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க போகுது. இதெல்லாம் வந்து பாருங்கள், ஜோதிடத்தில் சூக்ஷ்மமான நாட்கள். ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல விதத்தில் செய்யணும் அப்படின்னா இந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நாட்கள் நம்ம ஒரு சில விஷயம் செய்யும்போது அது பன்மடங்காக நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது பிறகும். ஒரு சில ராசிகள் இந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். எந்தெந்த ராசிகள் இந்த நாட்களை வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்காக தன்னுடைய வசதியும் வாய்ப்பையும் அந்தஸ்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெருக்கிக்கிறதுக்கு பயன்படுத்தணும், எந்த ராசிகள் இந்த நாட்களில் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது வந்து பாருங்கள், இந்த பதிவில் நாங்கள் முழுசும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பலன்கள் தெளிவாக புரியும். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம், உங்களுக்கும் 10ஆம் பாவம். ஆக 10ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் சேர்றாங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இந்த 4 கிரகங்கள் சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? 10ஆம் பாவம் மகர வீடு, உங்களுக்கு தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே நம்மளை எங்கேயோ தூக்கி விடும். 4 கிரகம் இருக்குது அப்படின் போது என்னென்ன மாதிரி பலன்கள், ஒவ்வொரு பிளானட்ஸும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், சூரியன். ஃபஸ்ட்டு பிளானட் எப்பயுமே ராஜ கிரகத்துக்கு முன்னுரிமை அப்படிங்கலாம். அப்போ சூரியன் வந்து பாருங்கள், உங்களுக்கு லார்ட் ஆஃப் 5, அதாவது 5ஆம் பாவத்துக்கு அதிபன். 5ஆம் பாவத்துக்கு அதிபன் பூர்வ புண்ணியாதிபன் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில். இந்த தொழில் ஸ்தானம் மகர வீடு அப்படின்றது சூரியனுக்கு பகை வீடாக இருந்தாலும் சூரியன் என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆளுமை அப்படின்றது பிரதிபலிக்கும். உங்களோட வந்து பார்த்திங்கன்னா திறமை அப்படின்றது தெரியும். நீங்கள் ஒரு சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய திறமை பன்மடங்காக பெருகும். ரொம்ப எஃபிகசியாக, ரொம்ப எஃபிகசியாக வந்து உங்களோட வேலையை செய்வீங்க. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக உங்களோட வேலையை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அளவுக்கு அதிகமான அறிவாற்றல் அப்படின்றது மேலோங்கும். சூரியன் அப்படின்னாலே ஆளுமை அப்படின்றது உண்டு. நான் ஒரு விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணுவேன், கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக ப்ராபகேட் பண்ணுவேன், கரெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்துடும். இதுதான் சூரியனோட குணாதிசயம். இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட தொழிலில் அப்ளை பண்ணுவீங்க. தொழிலில் அப்ளை பண்ணுறதுனால தொழிலில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? தொழில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, தொழிலில் நம்பர் 1 வரணும்னு ஆசைப்பட்றீங்க, தொழிலில் நல்ல மேன்மை நிலைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றீங்க. தொழிலை மேன்மை நிலைக்கு கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் வந்து பாருங்கள் நல்ல லாபம் அப்படின்றது வரும். நல்ல லாபம் அப்படின்றது வருது அப்படின்னாலே சந்தோஷம் அப்படின்றது கூடவே வரக்கூடிய விஷயம். ஆக இது அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு உங்களுக்கு இதை யார் ஏற்படுத்துவா அப்படின்னா, பொசிஷனையும் எண்ணங்களையும் சூரிய பகவான் ஏற்படுத்துவார். இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம், ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்லாம். ரெண்டாவது செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 1 மற்றும் 8க்கு அதிபன். உங்கள் ராசியாதிபனும் அவன் தான், அஷ்டமாதிபனும் அவன் தான். இவன் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடு மகரம். அப்போ தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இங்கே என்ன அப்படின்னா, ரொம்ப எஃபிகசியாக, ரொம்ப ஆளுமையாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப பிளானை வந்து அப்படியே வந்து நூல் பிடிச்சா மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க, எல்லாமே செய்வீங்க. என்ன கோவம் அப்படின்றது ஒன்று தலை தூக்கும். தொழில் செய்கிற இடத்துல கோவம் அப்படின்றது வச்சுக்கூடாது.
அந்த கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையில்லாமல் கோவம் வராது. அதாவது உங்களோட சபார்டினேட்ஸ், உங்களோட சக ஊழியர்கள், அதுக்கும் மேலே உங்கள் கூட ஒரு பார்ட்னர் ஏதாவது தப்பு செய்கிறாங்க அப்படின்னா சட்டுன்னு கோவப்படுவீங்க, பட்டுன்னு இரிட்டேட் ஆவீங்க, கபால்னு பேசிடுவீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. பிடிக்குது அப்படின்னா நல்லபடியாக பேசுங்க. பொதுவாக வந்து பாருங்கள், மேஷத்துக்கு நடிக்க தெரியாது. எனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதை மறைச்சு நான் வந்து நாசுக்காக ஹனி கோட்டட் டங்கோடு பேசுறது அப்படின்றது மேஷத்தால் கற்றுக்க முடியாது. மேஷத்துக்கு இன்பில்ட்டாகவே அந்த குணாதிசயம் கிடையாது. இப்போ நான் உங்களை நடிக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ ரொம்ப சிம்பிள், இக்னோர் பண்ணிவிடுங்க. ரொம்ப கோவம் வருது அப்படின்னா உங்கள் அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுங்கள், இல்லை அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுங்க. செய்யலை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 4 கிரகங்களும் தொழிலில் முன்னேற்றத்தையும் மேன்மையும் கொடுக்கும். பார்த்தீங்களா, நம்ம கோவத்தினால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை கெடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாயும் உங்களுடைய ஆளுமை திறனையும் உங்களோட வர்த்தக திறனையும் அதிகப்படுத்துவோம், தொழில் மேன்மை அடையும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் செவ்வாய் அப்படின்றதுனால சின்ன சின்ன கோவங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் உண்டு தொழில் செய்கிற இடத்துல. ஆக அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அடுத்து சுக்கிர பகவான். சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அவன் லார்ட் ஆஃப் 2 and 7, அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான். அப்படின்போது தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம், தொழிலுக்காக நீங்கள் முதலீடு செய்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஆடம்பரப்படுத்துறது, பிரம்மாண்டப்படுத்துறது. ரொம்ப எளிமையாக ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க, இல்லை சொந்த இடம் தான், சின்ன லெவலில் ஒரு கன்சர்ன் வச்சு சும்மா ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் என்ன தோணும் உங்களுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ ஏன் நம்ம வந்து பெரிய லெவலில் நம்மளோட ஒரு ஃபேக்ட்ரியை வந்து டெவலப் பண்ணக்கூடாது? 4 கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா கெத்தாக இருக்க மாதிரி, ஆடம்பரமாக இருக்க மாதிரி, லுக்காக இருக்க மாதிரி, அட்ராக்டிவாக இருக்க மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? வெளியே ஒரு இடம் வாங்குறது, இடம் வாங்கி ஆஃபீஸை வந்து ஃபேக்ட்ரி அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்துல வாடகை எடுத்து போகிறது. இந்த மாதிரி விஷயம், அந்த இடத்துல வந்து நல்ல டெக்கர்லாம் போட்டு, இன்டீரியர் டெக்கர்லாம் போட்டு ரொம்ப லுக்காக மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது செய்வீங்க. இது நல்லதா அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு சொல்கிறீங்கம்மா, நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், எங்களுக்கு என்ன மாதிரி சுக்கிரனோட இம்பேக்ட் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் அப்படின்னா, தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே பெண்களால் ஆதாயம். அந்த பெண்கள் உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸாக இருப்பாங்க, உங்களோட சப்பார்டினேட்ஸாக இருப்பாங்க, இல்லை உங்களோட சக ஊழியர்களாக இருப்பாங்க. அவங்க நேராக வாலண்டரியாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு பெண்களால் ஆதாயம் ஓகேம்மா, நாங்கள் பெண்களுக்கும் பெண்களால் ஆதாயம் அப்படின்றது வரும். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நம்ம தொழில் செய்கிற இடத்துல நம்மளுக்கு மதிப்பு, மரியாதை, ஒரு கம்ஃபர்டான சிச்சுவேஷன், மனசுக்கு இனிமையாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் புதன் பகவான் அங்கே இருக்கார், புதனும் சேர்றாரு இல்லைங்களா. புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3 மற்றும் 6க்கு அதிபன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இந்த காலகட்டத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக தொழிலில் வந்து பல யுக்திகளை கையாளுவீங்க, பல டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தி கடன்லேருந்து விமோச்சனம் அப்படின்றது வரும். இதெல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரியனும் செவ்வாயும் இணையிறது ஒரே துறையில், நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அதில் அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். மைனஸ் எதுவுமே இல்லைங்களாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி எந்த கிரகம் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னாலும் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. 4 கிரகங்கள் இருக்காங்க, மைனஸ் கொஞ்சமாவது இருக்கும் இல்லைங்களா. முதலே சொன்னேன் நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. எப்போ நம்மளோட தொழில் வந்து மேன்மை அடையுதோ ஒர்க் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அந்த ஒர்க் ப்ரெஷர்ஸை ஓவர் கம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், நம்மளுக்கு தூக்கம் வந்து கெட்டு நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும், ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, வீட்டில் இருக்கவங்களோடையும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி. அதே மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணாலும் திடீர்னு அவங்க உரிமையாக ஒரு வார்த்தை சொன்னால் சட்டுன்னு கோவப்படுறீங்க. அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இருதயம் சார்ந்த பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனை, மூட்டு சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக ஆரோக்கியத்திலையும் கோபத்திலையும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா போதுமானது. இந்த 18 நாட்களும் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து வரும். ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, இந்த 18 நாட்களில் நான் ஒரு சில விஷயம் செய்யலான்னு இருக்கேன். அதாவது குழந்தைங்களை வெளிநாடு அனுப்புறதுக்கு ஆயத்திய பணிகளை மேற்கொள்ளலான்னு இருக்கேன், செய்யலாமா? அதே மாதிரி பிள்ளை வந்து பாருங்கள், 28 வயசாச்சு, 38 வயசாச்சு, 40 வயசே ஆச்சு, திருமணம் அப்படின்றது கூடி வரவே இல்லை. இந்த நாட்களில் நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக பரிகாரம் ஏதாவது செஞ்சால்
திருமணம் கூடி வருமா? வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறோம், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம், அது எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறவே மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது செஞ்சால் அந்த அதிர்ஷ்டம் கூடி வருமா? வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனையாகவே இருக்குது, அந்த பிரச்சனை தீர்றதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது செய்யலாமா? இல்லை இந்த காலகட்டம் எங்கள் பிரச்சனை தீருமா? இல்லை எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி பல கேள்விகள், பல சந்தேகங்கள், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.